ஸ்வேதா, ஜெனிலா உயிரோட தான் இருக்கலாம். நன்றி எனக்கு சொல்லாதீங்க சார், இந்த ருத்ராக்கு சொல்லுங்க. நான் வரணுமா? இது வரேன். என்ன ரவுண்ட் அடிக்கிற? ருத்ரா, ருத்ரா, ஏன் கிணத்து தட்டி பார்த்துட்டு இருக்க? வா. கிளி அங்கிள் என்ன கூட்டிட்டு வந்து பறக்குது. அங்க பாருங்க. என்னது கிணத்துக்குள்ள போய் போய் பறக்குது? ஏமா கொஞ்சம் கெட்டியா பிடிச்சுக்கா, நான் பேசுறது கேக்குதா? கைய விட்டுறாதமா, மூழ்கிடுவ. நான் உடனே ஆளுங்களோட வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன ருத்ரா, நீ ஒண்ணு பண்ணு, அங்கிள் கூட வர வேண்டாம், இங்கே பத்திரமா இரு. என்ன உள்ள இருக்கிற அக்கா கூட பேசிக்கிட்டே இரு. நீ பேசலனா அக்கா மயங்கி உள்ளே போய் செத்துருவாங்க. ஐயோ, சரி அங்கிள், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. ஓகே ஓகே. அக்கா, அக்கா, நான் பேசுறது கேக்குதா? கையை எடுத்துறாத, அப்பதான் நீ வெளியே வந்ததும் உன் கையில ஸ்டார் போடுவேன், சரியா? அக்கா, தூங்காத, அப்பதான் மேல வந்ததும் உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் உங்களை விளையாட வைப்பேன். அக்கா அக்கா, தூங்காத தூங்காத, உனக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன். ஆமா, உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? சரி சரி, நானே பாடுறேன். என்ன பாட்டு பாடலாம்? ஜிம்கி கம்மல் என்னமே கட்டின்னு போய் என்னமே பிராண்டி குட்டி என்னமே குடிச்சுக்கிட்டு என்னமே ஜிம்கி கம்மல் என்னமே கட்டின்னு போய் என்னமே பிராண்டி குட்டி என்னமே குடிச்சுக்கிட்டு லலலா லலலா எங்க சார்? வாங்க பாருங்க. ஐ, எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு தூக்கிடுவாங்க. ஜாலி. தம்பி குதிப்பா, பத்திரமா. பாத்து பாத்து மெதுவா. இங்க பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்கான்னு பாத்துட்டு வச்சா? அதெல்லாம் தேவையில்லைங்க, நானே டாக்டர் தான். ஆமா, அவங்க யாருன்னு தெரியுமா? நாங்களே பக்கத்து ஊருக்காரங்க தாங்க. இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ரொம்ப நன்றிங்க, எதையும் யோசிக்காம ஓடி வந்து ஒரு உயிரை காப்பாத்திருக்கீங்க. இதுல என்ன சார் இருக்கு?
நீங்களும் டாக்டர் தானே, ஒரு உயிரை காப்பாத்தாதான் நீங்களும் வந்தீங்க. சரிங்க சார், எங்களுக்கு நேராச்சு, நாங்க கிளம்புறோம். இன்னொரு உதவி, இந்த பொண்ணு தூக்கிட்டு வந்து என் கார்ல படுக்க வச்சிட்டீங்கன்னா கூட்டிட்டு போய் மருத்துவம் பார்த்து அது குணம் அடைஞ்சதும் இங்கேயே கொண்டு வந்து ஒப்படைச்சிடறேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல சார், பரவாயில்ல சரிங்க. சார். சரிங்க, நான் கிளம்புறேங்க. அங்கிள் ஃபாஸ்டா போங்க. அப்பா அப்பா, இவங்க யாரு? இந்த அக்கா கிணத்துக்குள்ள கடந்தாங்கடா. நாங்க தான் பார்த்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம். உண்மையாப்பா? ஹரிஷ், அக்காவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, புரியுதா? அக்கா நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், சரியா? ஓகேப்பா. ஐயா, அக்கா முடிச்சிட்டாங்க. நான் இப்ப எங்க இருக்கேன்? என் பேரு சுந்தர். நீ கிணத்துக்குள்ள விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தமா, நாங்க தான் உன்னை பார்த்து கூட்டிட்டு வந்தோம். அக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஏன் கிணத்துல குதிச்ச? இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லனா விட்டுடு. சொல்றேங்க. அவுட் அவுட். வெண்ணிலா தன்னை பத்தி சொன்னதும்
எங்க 2 பேருக்குமே அவன் மேல ரொம்ப பிரியம் வந்துருச்சு. ராஜேஸ்வரிமா இல்லாத குறைய வெண்ணிலா எங்க வீட்டுக்கு வந்து தீர்த்து வச்சா. அவளாலதான் ருத்ராவும் பாட்டியை மறந்து கொஞ்சம் அழாம ஜாலியா இருந்தா. ருத்ராவோட பாட்டி இன்னுமா வரல? ஆமா சார். என்ன பிரச்சனைனா எப்ப போட்டோ எடுத்தாலும் அவங்க எடுக்கவே விட மாட்டாங்க. நாங்களும் அவங்கள வற்புறுத்தினது கிடையாது. இப்ப பேப்பர்ல போட்டு தேடவோ இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ ஒரு போட்டோ கூட கிடையாது. போலீஸுக்கு போனா ஊரு பேர் தெரியாது, போட்டோவும் இல்ல. ஏன் வேலைக்கு சேர்த்தீங்கன்னா எங்களை வறுத்து எடுப்பாங்க. அதான் சார் பயமே. இனிமே மறுபடியும் தீவிரமா தேட ஆரம்பிக்கணும். மறுபடியும் சொல்றேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் மட்டும் நினைக்காதீங்க. நீங்க எப்ப வேணாலும் எங்களை பார்க்க வரலாம். இது உங்க வீடா நினைச்சுக்கோங்க. நீங்க எங்களுக்கு செஞ்சது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. வெண்ணிலா இல்லாம வெறிச்சோடி கிடந்த இந்த வீட்டுக்கு இப்ப மறுபடியும் ஒரு புது கலையே வந்திருக்கு. ஆமா சார். அவங்க கிட்ட பிடிச்சதே அவங்க அப்பாவித்தனம் தான். அப்பாவி மட்டும் இல்ல, அவகிட்ட ஏதோ ஒரு தெய்வ சக்தியும் இருக்கு. கண்டிப்பா அந்த சக்தி தான் எங்கேயோ ரோட்ல போயிட்டு இருந்தவங்கள தசை திருப்பி கிணத்து வரைக்கும் கூட்டிட்டு வந்து அவளை காப்பாத்தவும் வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ருத்ரா மட்டும் முன்னாடி ஓடலனா நான் அவளை வற்புறுத்தி கூட்டிட்டு போயிருப்பேன். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அது வெண்ணிலா விஷயத்துல சரியா நடந்திருக்கு. ருத்ரா, அம்மா செல்ல குட்டி அழகி. மாமா, அவன் நம்ம பொண்ணு மாமா. மகன்னு தெரியாம அவளை அரவணைக்கிற உங்களை நினைச்சு அழறதா இல்ல அப்பான்னு தெரியாம உங்க மடியில உட்கார்ந்திருக்கிற அவளை நினைச்சு அழறதான்னு எனக்கே தெரியல மாமா. அழகு பொம்மை. ருத்ரா, நீ எனக்கு செஞ்ச பெரிய உதவிக்கு நானும் உனக்கு ஒரு உதவி பண்ணட்டுமா? உன் பாட்டிய சீக்கிரமா கண்டுபிடிச்சு உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன், சரியா? அங்கிள், அப்படி மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா என்கிட்ட நிறைய சோட்டா பீம் போட்டோலாம் என்கிட்ட இருக்கு. அது எல்லாம் உங்களுக்கு தருவேன். அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். இந்த அழகு தேவதை அங்கிளுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாலே போதும். அதுவே லட்சம் கிஃப்ட்டுக்கு சமானம், தெரியுமா? அட்வான்ஸா இப்பவே ஒரு முத்தா கொடுத்துடுறேன். பாட்டியை உடனே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. சரி, சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். பயங்கர ஸ்மார்ட் சார். இவகிட்ட பழகும் போது ஏதோ புதுசா ஒரு குழந்தை கிட்ட பழகுற மாதிரியே இல்ல. என்ன அறியாம என்னமோ ரொம்ப நாள் இவ கூட பழகுன மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு. சார், காஃபி. தேங்க்யூ. சார், ஏதோ வந்தோம் போனோன்ட்டு இல்லாம கண்டிப்பா மறுபடியும் நீங்க, மேடம், குழந்தைங்க, ராஜேஸ்வரி அம்மா எல்லாரும் கிளம்பி வரணும் சார். நாங்களும் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரோம். கண்டிப்பா சார். எங்க ப்ரொஃபஷனல்ல எப்ப பார்த்தாலும் பிஸியா இருப்போம். இப்படி 4 இடம் வந்து போனாதான் எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்க முடியும். உங்க வீடு அரண்மனை மாதிரி சூப்பரா இருக்கு சார். இங்க வந்து தங்கணும்னு ஆசையா இருக்கு. எப்போ வேணாலும் வாங்க சார். தேங்க்யூ சார். ருத்ரா, போலாமா? ருத்ரா, ருத்ரா. ருத்ரா, ருத்ரா, எங்க போயிருப்பா? ருத்ரா, ஐ, ரூம் சூப்பரா இருக்கே.
ருத்ரா அங்கிள் போட்டோல இருக்கிற இந்த ஆண்டி யாரு? ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்களா? அவங்க என்னோட ஒய்ஃப். ரொம்ப நல்லவங்க, ஒன்ன மாதிரியே. ஆனா இப்ப சாமி கிட்ட போயிட்டாங்க. அப்போ சாமி கெட்டவரா? ஏன் அப்படி கேக்குற? பின்ன நல்லவங்க எல்லாரையும் தாங்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டா அப்புறம் என்ன பண்றது? என்னமா பண்றது? உனக்கு தெரியுது, அந்த சாமிக்கு தெரியலையே. சரி வா, உன்னை காணோம்னு சொல்லி சுந்தர அங்கிள் கீழே தேடிட்டு இருக்காங்க. ஐயா, நான் என்ன காணாம தொலைஞ்சு போறதுக்கு வெண்ணிலாவா? என் தங்கம் வா. உங்க ரூம்ல இருந்தாளா மாமா? சார், இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க இருந்தான்னு வைங்களேன், அப்புறம் நானே அவளை இங்க இருந்து போக விட மாட்டேன். மாடியில என் ரூம்ல என் மனைவி போட்டோ முன்னாடி எரியிற விளக்கோட திரி அவளே தூண்டி விட்டு இந்த ஆண்டி நல்லா இருக்காங்கன்னு வேற கமெண்ட் பண்றா. சரி சார், அப்ப நாங்க கிளம்புறோம். சரி. ருத்ரா, அக்காட சொல்லிட்டு வா. பாய். ருத்ரா, அப்ப எனக்கு கொடுத்துட்டா போச்சு. ஆனா பாட்டி விஷயத்த மறந்துட கூடாது. ஓகே மேடம். வரங்க. வரங்க. ருத்ரா, ஒரு நிமிஷம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துப்போமா? ஓகே அங்கிள். செல்ஃபியா? ஆமா. வா வா. ஓகே, தேங்க் யூ. வெல்கம் அங்கிள். பாய். சார், உங்க விசிட்டிங் கார்டு கிடைக்குமா? சாரி, நானே கொடுக்கணும்னு நினைச்சேன். பேச்சு மும்மரத்துல மறந்துட்டேன். இந்தாங்க. அப்ப நாங்க வரங்க. ருத்ரா, போலாமா? கம். ஏவனிலா, ரொம்ப அழகான பொண்ணு இல்ல? அவ போனது என்னமோ என்னன்னு தெரியல, மனசுக்கு ஒரு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா முத்து மாமா, என்கிட்ட ஒரே வாரத்துல ரொம்ப நாள் பழகுன மாதிரி நல்லா ஒட்டிக்கிட்டா. பாவம், அவளுக்கு எப்படியாவது அவ பாட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க முத்து மாமா. கண்டிப்பா. 2 குழந்தைங்க, அதுவும் எனக்கு பிடிச்ச குழந்தைங்க ஒரே விஷயத்தை கேட்கும் போது செய்யாமையா இருப்பேன். எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன். இல்ல, ருத்ரா ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தை யார் முத்து மாமா? லூசு லூசு, அந்த குழந்தையே நீதான். கேக்குற பாரு கேள்விய. செத்துட்டேன்னு நிம்மதியா இருந்தா மீண்டும் உயிரோடு வந்து ஏன் உயிர் எடுக்கிறியா? உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. குழந்தைதான். மருது, வெண்ணிலா நல்லபடியா திரும்பி வந்துட்டா அவளுக்கு எதுவுமே அவளுங்கிற விஷயத்த இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடு. சரிண்ணா. அப்புறம் முக்கியமா போலீஸ் கிட்ட சொல்லு. அப்பதான் நான் யாருக்கு கொல்லி வச்சேங்கிறத அவங்க விசாரிப்பாங்க. வெண்ணிலான்னு நினைச்சு யாருக்கோ கொல்லி வச்சிருக்கேன். சரி, பரவாயில்ல, விடு. அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நம்ம மில்ல இருக்கிறவங்க, செங்கல் சூழல்ல வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் கிராண்டா ஒரு கடா விருந்து வச்சிடலாம். ஓகேவா? வெளியில திருப்பி வந்த சந்தோஷத்தை நம்ம மட்டும் கொண்டாடினா பத்தாது, இந்த ஊரே திருவிழா மாதிரி கொண்டாடணும். ஏய் வெண்ணிலா, ஏமா அழுற? இனிமே நீ எதுக்காகவும் அழக்கூடாது. நான் கவனிக்காம உள்ள போயிட்டேன். ஏதோ விருந்து வைக்கிறதா என் காதுல விழுந்துச்சு. என்ன கணக்குல சேர்க்காம விட்டுறாதீங்க. எப்ப பார்த்தாலும் முறைச்சு என் இடம் குறைஞ்சு போச்சு. உள்ள வந்து என்கிட்ட சிக்காமல போயிடுவீங்க, அப்ப பாத்துக்கிறேன். வெண்ணிலா,
நீ வந்த சந்தோஷத்துல ஊருக்கே விருந்து வச்சு கடா வெட்டணும்னு சொல்லிட்டேன். ஆனா உனக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்லை பாரு. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? அதையும் வாங்கிடுவோம். எனக்கு என்ன முத்து மாமா வேணும்? எனக்கு ஒன்னும் ஆகலங்கிறத ஊரையே கூட்டி கொண்டாடணும்னு நினைக்கிற நீ இருக்கும்போது வேற என்ன மாமா வேணும்? அதெல்லாம் முடியாது. உனக்கு என்ன வேணும் நீ கேட்டுதான் ஆகணும். மாமா நான் உனக்கு வாங்கி தருவேன், கேளு. ஒன்னே ஒண்ணு மாமா, அது கூட உன்கிட்ட கேக்குற பொருள் இல்ல, சாமி கிட்ட கேக்குற வரும். அப்படியா? அப்படி என்ன வரும்? நான் இல்லாதப்ப நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு கலை சொன்னா. என்ன பார்த்ததும் இப்படி கொண்டாடுறியே, அந்த அன்பை பார்த்தா மனசு சந்தோஷத்துல கூத்தாடுது மாமா. உன்னை சந்தோஷமா பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. உன்னை சந்தோஷப்படுத்தவே நான் பல தடவை செத்து பொழிச்சா கூட பரவாயில்லன்னு தோணுது மாமா. ஏய் வெண்ணிலா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை மறுபடியும் பேசவே பேசாத. என்னால தாங்கவே முடியாது. இவங்க பாசத்துல மொத்த பேரும் வழிக்கு விழுந்துருவாங்க போல இருக்கே. தாங்க முடியலடா சாமி. முதல்ல உனக்கு என்ன வேணும்னு கேளு. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே வரல. கண்டிப்பா நான் கேட்டா நிறைவேற்றுவியா மாமா? மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சொல்லவே மாட்டேன், கேட்டு பாரு. அம்மா பாட்டி இருந்த வீடுதான் இப்ப நல்லா ஆயிடுச்சுல, அங்க நான் தங்குறதுதான் என் மனசுக்கு சரின்னு படுது மாமா. துணைக்கு பூக்கார பாட்டிய இருக்க சொன்னா இருப்பாங்க மாமா. அதனால அந்த வீட்லயே நான் தங்கிக்கிற முத்து மாமா. என்ன வெண்ணிலா, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி இந்த வீட்டு விட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் வெண்ணிலா, உனக்கு இந்த வீட்லயும் இந்த சொத்துலயும் உரிமை இல்லைன்னு நினைச்சுதானே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன்? இல்ல, நீ வாமா என் கூட.